ஹாய், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஆரஞ்சு கேக் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதில் ஒரு பழத்தோட தோல் மட்டும் நான் தனியாக சீவி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கேக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஆரஞ்சு பழத்தோட சாறை இந்த மாதிரி தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 முட்டையை பவுலில் சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி பீட்டரில் ஒரு 40 செகண்ட் நல்லா அடிச்சுக்கலாம். நார்மல் பிஸ்கி யூஸ் பண்ணி கூட இது மாதிரி பீட் பண்ணலாம். ஒரு 45 செகண்ட் கிட்ட இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 3/4 கப் சர்க்கரை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரே டைமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரையாக சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இதில் பீட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா இதில் சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த இந்த ஆரஞ்சோட தோல் இதோட சேர்க்குறேன். லாஸ்ட்டாக இதில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பேக்கிங்க்கு டின் ரெடி பண்ணலாம். இது மாதிரி பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு பட்டர் ஷீட் போடுறேன். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா இதில் டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மைதாவை வெளியே கொட்டிடலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம மிக்சரை ஊற்றணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இந்த டின்னில் மாற்றிக்கிறேன். இது மாதிரி லேசாக தட்டி விடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ்வில் இது மாதிரி ஒரு குக்கர் அப்படி இல்லைன்னா கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரேவை இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 45லேருந்து 50 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்துடுச்சு. ஒரு ஸ்டிக் அப்படின்னா ஒரு கத்தி வச்சு உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மேலே இருக்க பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில். இப்போ அதை ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது பீஸஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு சாஃப்டான ஆரஞ்சு கேக் ரெடி ஆயிடுச்சு.